இரண்டாவது நெட்வொர்க்கின் கீழ் செயல்படும் 5G விலை தொடர்ந்து தற்போதுள்ள விகிதத்தில் நிலைநிறுத்தப்படுவதை அரசாங்கம் உறுதி செய்யும் என இலக்கவியல் அமைச்சர் கோபிந்த் சிங் டியோ கூறியுள்ளார். நெட்வொர்க்கின் மதிப்பீட்டின் போதே அதன் விலை அம்சங்களும் கருத்தில் கொள்ளப்பட்டதாக அமைச்சர் கூறினார். அதனால் இரண்டாவது நெட்வொர்க் நிறுவப்படும் போது அதன் விலையை தொடர்ந்து அதே விகிதத்தில் நிலைநிறுத்த தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் MCMC தொடர்பு பல்லூடக ஆணையம் மேற்கொண்டுள்ளது. நாட்டின் 5G நெட்வொர்க் பாதுகாப்பை மேம்படுத்துவதற்காக டிஜிட்டல் நேஷனல் நிறுவனத்துக்கும் சைபர் செக்யூரிட்டி மலேசியாவுக்கும் இடையிலான கருத்திணக்க உடன்படிக்கையில் கையெழுத்திட்ட பின்னர் கோபிந்த் சிங் செய்தியாளர்களிடம் இந்த விவரங்களை வெளியிட்டார். முன்னதாக இரண்டாவது 5G நெட்வொர்க் வரி செலுத்துபவர்களுக்கு கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தக்கூடும் என முன்னாள் சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடீன் கூறியிருந்தார். சீனாவின் ஹுவாவே நிறுவனத்தை உள்ளடக்கியிருக்கும் அந்நடவடிக்கைக்கு கூடுதல் உள்கட்டமைப்பு தேவை காரணமாக செலவுகள் அதிகரிக்க வழிவகுக்கும் என கைரியும் அம்னோ முன்னாள் தொடர்பு தலைவர் ஷாரில் அம்டான் கூறியிருந்தது குறிப்பிடத்தக்கது.